சென்னை தாம்பரம் அருகே போக்குவரத்து நெருக்கடிக்கு தீர்வு காண ஆய்வு மேற்கொண்ட போது நெடுஞ்சாலைத்துறையினருக்கும் திமுகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைக்கிறார். சுரேஷ், விவரங்கள். அதாவது சென்னை தாம்பரம் அடுத்த பெருங்குளத்தூரிலிருந்து பல்லாவரம் வரை ஜிஎஸ்டி சாலையில் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்ததால் அந்த கடந்த போக்குவரத்து பாதிப்பான ஏற்பட்டு கடந்த சில நாட்கள் முன்பு நடைபாதை மற்றும் சாலை ஓரங்களில் ஆக்கிரமிப்பு செய்திருந்த கடைகள் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அகற்றப்பட்டனர். அதைத் தொடர்ந்து தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் தொடர்ந்து போக்குவரத்து பாதிப்பை முற்றிலும் குறைக்கும் வகையில் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா மற்றும் துணை ஆணையர் பவன்குமார் ஆகியோர் இன்று தாம்பரம் பேருந்து நிலையத்தை ஆய்வு மேற்கொண்டனர். இந்த நிலையில் ஆய்வு மேற்கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் அங்கிருந்து சென்ற நிலையில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கும் திமுகவினருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அங்கிருந்த போலீசார் அவர்களை சமாதானம் செய்து அவர் அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் பக்கத்தில் பெரும் பரபரப்பு இருந்தது. அது மட்டுமின்றி தாம்பரத்திலிருந்து முடிச்சு செல்லக்கூடிய முக்கிய பிரதான சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அப்பொழுது அந்த நெடுஞ்சாலைத்துறை அதிகாரியிடம் திமுகவினரும் பணம் வாங்கி மெத்தன போக்காக பணி செய்யப்படுவதால் தான் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது. முடிச்சூர் பகுதியில் செல்லக்கூடிய பாதைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருது அப்படின்னு எனக்கு கூறிய போது அப்போது அவங்களுக்கு கைகலப்பம் ஏற்பட்டது. அந்த காட்சியை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சம்பவம் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் பரபரப்பை ஏற்படுத்துகிறதா. நன்றி சுரேஷ், விரிவான விவரங்களுக்கு.